நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை இப்போதைக்கு எஸ்கே இன்ட்டு ஏஆர்எம் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசருடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்னும் 2-3 நாள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை ஜங்கிள் மியூசிக் வாங்கிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். இந்த படம் 100 நாள் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடி இருக்கு. இப்போ 100வது நாள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக அமரன் படத்துக்கு சக்ஸஸ் மீட் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அமரன் மூவியில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் 100 நாள் அப்படின்னு பொறிக்கப்பட்ட ஸ்பெஷல் மெடலை கொடுத்துருக்காங்க. இப்போ அமரன் படத்துடைய சக்ஸஸ் மீட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. சமுத்திரகனி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ராமம் ராகவம். படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் February 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம சேனல் அப்டேட் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நந்தபுரி பாலகிருஷ்ணா இன்னும் ஆக்டர் பாலையா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தாகு மகாராஜா. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ சக்ஸஸ் மீட் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். தாகு மகாராஜா படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் ஹைலைட்டே தமனோட மியூசிக் தான். தமன் இந்த படத்தில் மியூசிக்கை பயங்கர பங்கமாக போட்டிருக்காரு. படத்துடைய சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறம் ஆக்டர் பாலையா ஒரு புது ஆரியன் காரை தமனுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காரு. யமகாதகி அப்படிங்கிற தமிழ் ஹாரர் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் March 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அம்மன் கான்செப்டை வச்சு எடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைலரோ இல்லை டீசரோ ரிலீஸ் ஆகட்டும். அப்படின்னா தான் இந்த படம் எந்த கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். ஹவு டு ட்ரெயின் த டிராகன் அப்படிங்கிற அனிமேஷன் மூவியை இப்போ லைவ் ஆக்ஷன் மூவியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஹவு டு ட்ரெயின் த டிராகன் அப்படிங்கிற இந்த லைவ் ஆக்ஷன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் June 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ட்விஸ்டட் மெட்டல் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாலிவுட் வெப் சீரிஸ் சம்மர் வீக்கெண்டுக்கு பீகாக் OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் மர்மர். இது ஒரு பயங்கரமான ஹாரர் மூவியை எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் March 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு தரமான பேய் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த படம் தரமான பேய் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு சென்சாரில் இப்போ A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நாகத் சச்சனியா சாய் பல்லவி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தண்டல். இந்த படம் இப்போ வேர்ல்டு வைடாக 8 நாளில் 95.20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் 100 கோடி வசூலில் அடிக்க போகுது. அன்டில் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் ஹாரராகவும் இருக்குது. அன்டில் டவுன் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படம் April 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சண்முகம் முத்துசாமி டைரக்ஷனில் ஆக்டர் ஹரிஸ் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டீசல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மூவி டீம். ஏற்கனவே இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டீசல் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு 11:11 AM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி சீக்கிரம் ஹரிஸ் கல்யாண் நடிச்சிருக்க இந்த டீசல் படத்தை நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிங்ஸ்டோன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மண்ட பத்ரம் செலிப்ரேஷன் ஆஃப் டெத் அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான சினிமா பேர் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.